வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு மாலை நேரம். குக்கு ஒரு வீட்டின் ஜன்னல் அருகே அமைதியா உட்கார்ந்திருந்தது. அந்த வீட்டுக்குள் ஒரு பாட்டி தன்னோட பேர குழந்தைகளுக்கு ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இன்று யோனாவின் கதையை சொல்லட்டுமான்னு பாட்டி கேட்டாங்க. குழந்தைகள் ஆர்வமா தலையாட்டினாங்க. ஒரு காலத்தில் யோனா என்ற ஒருவன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் அவனிடம் சொன்னார், நீ நின்வே என்ற நகரத்துக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு நல்ல வழியை சொல்லணும். ஆனா யோனா பயந்தான். நான் போக மாட்டேன்னு நினைத்தான். அவன் கடவுள் சொன்ன திசைக்கு எதிராக ஒரு கப்பலில் ஏறி தூரம் போக முயற்சி செய்தான். கடலில் திடீர்னு பெரிய புயல் எழுந்தது. அலைகள் உயரமா எழுந்தது. கப்பல் குலுங்க ஆரம்பிச்சது. கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. யோனா மனசுக்குள் தெரிஞ்சுக்கிட்டான், இந்த புயலுக்கு காரணம் தான். அவன் மெதுவா சொன்னான், என்னை கடலுக்குள் விடுங்க. அவர்கள் அவனை கடலுக்குள் தள்ளினாங்க. அந்த நேரம் ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கிட்டது. 3 நாட்கள் 3 இரவுகள் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அங்கு இருட்டு, அமைதி, பயம். அவன் யோசிச்சான், நான் தவறு செய்தேன், கடவுள் சொன்னதை கேட்கணும். அவன் மனமாறி ஜெபம் செய்தான். 3வது நாளில் அந்த பெரிய மீன் யோனாவை கரையோரம் வெளியே விட்டது. இந்த முறை யோனா ஓடல. அவன் நின்வே நகரத்துக்கு போய் மக்களுக்கு நல்லதை சொல்லினான். அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மாறினார்கள். பாட்டி மெதுவா சொன்னாங்க, பொறுப்பிலிருந்து ஓடினா பிரச்சனை நம்மை துரத்தும். ஆனா மனமாறி திருந்தினா கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார். ஜன்னல் வெளியே இருந்த குக்கு அதையெல்லாம் கேட்டுச்சு. அந்த இரவு குக்கு ஆந்தையிடம் பறந்துச்சு. ஆந்தை அன்போடு சொன்னுச்சு, பொறுப்பிலிருந்து ஓடாதே, திருந்தினால் புதிய வாய்ப்பு வரும். அந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.